Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே பல அதிரடி உத்தரவுகளை அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்தார். அதில் முக்கியமாக அமெரிக்காவின் பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய உத்தரவில் கையெழுத்திட்டார். அந்த உத்தரவின்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மற்றும் தற்காலிக விசாக்களில் தங்கியிருப்பவர்களின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தாலும் தானாக அமெரிக்க குடியுரிமை வழங்கக்கூடாது என்று கூறப்பட்டிருந்தது. பெற்றோரில் ஒருவராவது அமெரிக்க குடிமகனாகவோ நிரந்தர குடியுரிமை பெற்றவராகவோ இருந்தால் மட்டுமே அவர்களின் குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ட்ரம்பின் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்திருந்தால் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் பிறக்கும் சுமார் 2,50,000 குழந்தைகள் குடியுரிமை அற்றவர்களாக மாறும் அபாயம் ஏற்படும் என்று கூறப்பட்டது. அதிபர் ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிபரின் உத்தரவு செல்லாது என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 பேர் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் அதிபர் ட்ரம்பின் பிறப்புரிமை குடியுரிமை கொள்கை உத்தரவு அரசியலமைப்புக்கு விரோதமானது என்றும் அது செல்லாது என்றும் தீர்ப்பளித்துள்ளனர். தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தனது தீர்ப்பில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்த தேசத்தில் பிறக்கும் ஒவ்வொரு சுதந்திர மனிதனுக்கும் வழங்கிய வாக்குறுதியை இன்று நாம் நிலைநாட்டியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு அமெரிக்காவின் குடிவரவு கொள்கை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் குடியுரிமை வழங்கும் 14வது அரசியலமைப்பு திருத்தத்தை இதன் மூலம் அமெரிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே இது ஒரு மோசமான தீர்ப்பு என்று விமர்சித்த அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் அமெரிக்க நாடாளுமன்றம் ஒரு சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் நாட்டிற்கு அதிக செலவை ஏற்படுத்தும் மற்றும் நியாயமற்றதாக உள்ள பிறப்புரிமை குடியுரிமை முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டப்பணிகளை நாடாளுமன்றம் இன்றே தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இந்திய அமெரிக்க உறுப்பினர்கள் அனைவரும் வரவேற்றுள்ளனர். அமெரிக்காவில் இந்திய அமெரிக்க சமூகத்தின் அரசியல் ஈடுபாட்டை வளர்க்கும் இந்தியன் அமெரிக்கன் இம்பாக்ட் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் சித்தன் படேல் அமெரிக்காவில் இனி யாருக்கும் இடம் உண்டு என்பதையே இந்த தீர்ப்பு ஆழமாக உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு தற்காலிக விசா வைத்திருப்பவர்களுக்கு அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் இத்தீர்ப்பு அந்நாட்டில் வசிக்கும் சுமார் 54 லட்சம் இந்தியர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் தற்காலிக விசாக்களில் உள்ள இந்தியர்கள் மற்றும் கிரீன் கார்டுக்கு காத்திருக்கும் இந்திய பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் இனி அமெரிக்க குடிமக்களாகவே கருதப்படுவார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரம்பின் உலகளாவிய வரிக்கொள்கை உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் தற்போது அவரது மிக முக்கியமான குடியேற்ற கொள்கை உத்தரவையும் ரத்து செய்திருக்கிறது. இது அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது.